நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பெருமளவு காரணமாக இருக்கோம். அது நோய் விஷயத்துலேயும் அப்படி தான். நோய் விஷயத்தில் இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டிசீஸ் அதை வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட விதத்தில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு அவங்கவங்க தான் காரணம். இன்றைக்கி அந்த நோய் என்ன, உண்மையால் அந்த நோய் என்ன, அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளியேறலாம், அண்ட் எப்படி க்யூர் ஆகலாம், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நல்லதுன்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா, நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நெகட்டிவாக நினச்சிக்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நோயில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி ஒரு நோய் தான் இன்றைக்கி இந்த அப்பர் லிம்பில் இதுக்கு மேலே வர்ற வலியில், அதாவது பர்டிகுலர்லி செஸ்ட் பெயினோ தலை சுத்தலோ இல்லை வாமிட் வர மாதிரி இருந்துட்டாலோ இல்லை இம்பேலன்ஸ் இருந்துட்டாலோ நெஞ்சில் வலியோ குத்துற மாதிரியோ மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்துட்டாலோ இம்மீடியட்டாக அது மிகப்பெரிய நோயாக இருக்குங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். யாராச்சும் வந்து அது ஒன்றும் இல்லை, அது சர்வைக்கல்லேருந்து வந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு வந்து நம்பாமல் இருக்குது. அந்த நம்பாமல் இருக்கிறதே உங்களுக்கு நீங்களே கெட்டது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் என்னென்ன வழியில் அப்படி நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக அது என்ன நோய், நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் சொல்கிற இப்போ 12 சிம்டம்ஸும் கழுத்தில் அண்டு ஸ்பைனல் கார்டோட அசோசியேட்டடாக இருக்குது, சர்வைக்கலோட அசோசியேட்டடாக இருக்குது. சர்வைக்கலில் வர நோயினால் வருது. ஃபஸ்ட்டு அந்த 12 சிம்டம் சொல்லிடுறேன். நெஞ்சில் வந்து வலிக்கிறது, செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரிப்ஸு, கீழே இருக்கிற ரிப்ஸு, ஸ்டர்னமில் வலிக்கிறது, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் வலிக்கிறது, கையில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கிறது, கை விரல் மரமரப்பு. அப்புறம் தலை சுத்தல் இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷனு, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ளே வலி, தாடையில் வலி, இந்த கண்ணில் வலி, கண் மயமயன்னு இருக்கிறது, ஃபேஸ் ஃபுல்லாக வலிக்கிறது, ஒரு பக்கம் தலைவலி, தலையில் குத்துற மாதிரி, சில சமயம் தொண்டையில் வலி, இந்த இடத்துல வந்து ஏதோ நிற்கிற மாதிரி, அப்புறம் மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, கஷ்டம் வலிக்கிறது, அப்புறம் குத்துற மாதிரி வலி இருக்கிறது, இல்லை அமுத்துனா டெண்டர்னஸ் அந்த மாதிரி வலி, இம்பேலன்ஸு, மைக்ரைன், ஒரு பக்கம் தலைவலி, அப்புறம் காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இதோட அசோசியேட்டட். இந்த சிம்டம்ஸில் 1, 2, 3, 4 இல்லை நிறையாவோ வந்துட்டால் உடனே அதை பெரிய நோயோட கம்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது என்ன நோயினா, ஒரு சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின் ஆகி இது மாதிரி வரலாம். சர்வைக்கலில் கழுத்தெலும்பில் ஸ்பைனல் கார்ட் வந்து நம்ம மூளை சொல்கிற எல்லாத்தையும் செய்கிறது, மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாமே ஸ்பைனல் கார்ட் தான். அதில் ஒரு ஜவ்வு வீங்கியோ, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்தி, இல்லை எலும்பு தேய்மானம் ஆகி, இடைவெளி கம்மியாகி, இல்லை கொஞ்சம் தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின் ஆகி, அந்த மாதிரி தான் இந்த சிம்டம்ஸ் வருது. அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் சர்வைக்கோஜெனிக் பெயின், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால், மன அழுத்தம், சோகம், ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, படபடப்பு, நெகட்டிவ் திங்கிங், அதனால் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால எல்லாம் அது மன இறுக்கம், உடல் இறுக்கம். மனதில் ஒரு இறுக்கம் வந்தால் உடம்புல இறுக்கம் வந்து, கோபம் வந்தால் எப்படி ஒரு ஃபோர்ஸாக இப்படி அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த அடிக்கிறது, கோபம் வந்தது மூளை, ஆனால் அடித்தது வந்து ஸ்பைனல் கார்டு. அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பைனில் ஒரு தொந்தரவு வந்து சர்வைக்கோஜெனிக் பெயின் அந்த மாதிரி உருவாகி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இல்லை டிஸ்க் பல்ஜ், டிஸ்புரோட்டூசன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, இதனால இந்த சிம்டம்ஸ் வருதா. ஆனால் இப்படி யாரும் சொன்னாலும் நம்புறதில்ல, நீங்கள் நினைக்கிறதில்ல. நீங்கள் எடுத்த உடனே அதை வந்து பெரிய பெரிய நோயோடு கம்பேர் பண்ணுறீங்க. என்னென்ன அதோடனா, பிபி அதிகம், பிபி லோ, பிபி மெஷின்லாம் வாங்கிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை சுகர் அதிகம், சுகர் லோ, இல்லைன்னா வந்து மெயினாக செஸ்ட் பெயின், ஹார்ட் ட்ரபிளு, அதுக்கு ஸ்டண்ட் வைக்கணும், இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், அந்தளவுக்கு யோசிக்கிறீங்க. நிறைய இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில்லாம் எடுக்கிறது, 30-40 இசிஜி எடுக்கிறது, அப்புறம் அதையே நினச்சிட்டு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறது. ஸோ
செஸ்ட்டில் வலித்த உடனே அப்படி ஒரு முடிவுக்கு போகிறீங்க. கார்டியாக் ட்ரபுள், இஎன்டி காதில் வலிச்சோடனே வெஸ்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷன், அது வந்து காதுக்குள்ளேருந்து தான் வரதான்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கு பேஸ் வந்து சர்வைக்கல் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வருது. ஸ்பைனல் கார்டுமே ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம். அதுக்கு இன்னும் உலகத்தில் சரியாக ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்காத ஒரு இடம். ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா பெரலைசிஸ், 2 கை 2 கால் வராமல் போயிடும். குவாட்ரிப்ளீஜியா, குவாட்ரிபேரசிஸ் அந்த மாதிரி. அந்த அளவுக்கு அது ஒரு பயங்கர சென்சிட்டிவான ஏரியா. அதுலேருந்து வந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் ராங்காக வேறு மாதிரி கோணத்தில் போகிறதுனால கடைசி வரைக்கும் க்யூர் ஆகாமல், ஏன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதே தப்பாக கண்டுபிடிச்சா நீங்கள் எப்படி தான் க்யூர் ஆக முடியும்? அப்புறம் சர்வைக்கல்னு நம்ம ஏதாச்சும் சொன்னாலும் அதை பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் தான் உங்களுக்கு மனசு ஆறுது. திரும்ப நீங்கள் அது ஹார்ட்டு தான் நீங்களாகவே முடிவு பண்ணிக்கிறீங்க. அது ஹார்ட்டு தான். எக்ஸசைஸில் சரியாகும்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அது ஏதோ பெரிய விஷயத்தில் தான் சரியாகும் அப்படின்னு. உங்களுக்கு மினிமமே தேவைப்படுறது சர்ஜரியாக தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நீங்கள் ஆபத்தை வரவழைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அப்படியே யாராச்சும் சொன்னாலும் அதை நம்ப மறுக்கிறீங்க. இது 4 நாளில் குறையுங்க, 10 நாளில் குறையுங்கன்னா கூட அதுக்கு கூட டைம் கொடுக்க கூட மறுக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது நீங்கள் உங்கள் எண்ணத்தினாலேயே, உங்கள் நினைவுனாலேயே உங்களுக்கு ஆபத்தாக அது முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பெயின்லாம் எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற பெயின் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும். இன்றைக்கி நான் ஒரு 3-4 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 each 7 times 1 2 3 4 5 6 7 1 10 counts, relax 10 counts, 2 10 counts தூக்கி வைக்கணும், 10 counts கீழே, 3 10 கவுண்ட் மேலே இருக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியே இதை க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தால் நீங்களாகவே வேறு ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு அதை வந்து தடுமாற வேணாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.